ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆக்டம் ப்ளாக்ஸ். கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு பிறகு ஒரு வீடியோ. ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் போட கிடைக்கல வீடியோ. இப்போ தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்னான்னு சொல்லி. இன்றைக்கி இங்கே இருந்து குவைட் போகிறோம். கொழும்பில் தான் இருக்கிறேன். கொழும்புலேருந்து குவைட் போகிறேன். போகிற வழியில் பார்க்கலாம். இங்கேருந்து இப்போ பஸ்ஸில் தான் போயினும். போகிற வழியில் பார்க்கலாம். அப்படி பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் பெரிய கஷ்டத்தில் வந்து சேர்ந்து வீடியோ எடுத்துக்கொள்ளவும் கிடைக்கல. இதில் வேறு இறங்கி வரக்கிட்ட சரியான க்ரௌட். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏடிஎம் எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. பேக்கு தள்ளிட்டு கூட வரையில. என்ன சொன்னால் இந்த சித்திரையா பெருநாள் வரையில அவங்களோட அந்த இதுக்கு சரியான க்ரௌட். வந்து பஸ் வந்து இருந்துச்சு. பஸ் கிடச்சி பஸ்ஸில் ஏறியாச்சு. இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு மணித்தேலம் போகணும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே வீடியோ அப்படின்னு இறங்கி பார்க்கலாம். கைஸ், பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌட்னு சொல்லி. இன்னொரு பிரச்சனைன்னா ஃப்ளைட் வந்து டிலே ஆயிடுச்சு. 6:15 இருந்த ஃப்ளைட் வந்து 12:15 வரைக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 hour டிலே. ஸோ அதுக்காட்டி மேலே போய்ட்டு நிற்க வேணும். சரி, அதுக்காட்டி மேலெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். வேறு என்ன செய்ய, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் கைஸ். வந்து பார்சல் எல்லாம் பேக் பண்ணிங்க. எனக்கு வீடியோ எடுக்கும் டைம் கிடைக்கல அங்கேருந்து. ஓகே, மேலே போய்ட்டு பார்த்துருக்கோம். Passengers on fixed network 8812 to Dubai. Please clear your baggage at customs terminal counters number 46, 45, 46. Complete immigration formalities and proceed to the Dubai around. For passengers, please note that this is your final call. கைஸ், இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. வரும்போது ஒரு கார்டு தந்தாங்க. என்ன சொன்னால் ஃப்ளைட் டிலே ஆகுறதுனால நைட்டுக்கு லான்ச்சில் ஃபுட் எடுக்க சொல்லி அந்த கார்டையும் எடுத்துக்கொண்டு அப்படியே கேட் கிட்டே போயிட்டு உட்காந்து இருக்கலாம். வேறு ஒன்றும் செய்ய வழி இல்லை. வேறு என்ன தான் செய்ய. அந்த டைம் அந்த மாதிரி இருந்தால் நீ இருந்தால் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தேலம்
டிலேயில் வெயிட் பண்ண வேணும். சும்மா அந்த பக்கம் போயிட்டு அப்படியே திருப்பி வரலாம். வேறு என்ன செய்ய. காய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆகிருக்கு இப்போ தான். இந்த டைம் சரியாக இருந்தோன்னு சொன்னாக்கா ஃப்ளைட் 7 இருக்க வேண்டிய டைம். இந்த பெண்ணை 6 மணிக்காலும் வெயிட்டிங்கில் உட்கார்ந்து கொண்டே இருக்க வேணும். சரி பார்க்கலாம். இங்கே உள்ளுக்கு பள்ளிவாசல் ஒன்று இருக்கேன்னு சொன்னாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ப்ரே பண்ணுறேன்னு சொன்னாக்கா அது யாரும் மெயினாக யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி அது இருக்குதான்னு கொஞ்சம் பார்க்கலாம், எங்கே இருக்குதுன்னு அந்த பள்ளிவாசல் ப்ரே பண்ணுறதுக்கு. காய்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வந்து ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன 2 இடம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி மஸ்ஜித் வந்து லேடிஸ்க்கும் ப்ரே பண்ணிடும், ஜென்ஸுக்கும் ப்ரே பண்ணிடும். அந்த இடத்த தேடி வந்தேன்னா பாருங்கள். அது இது லேடிஸ்க்கு ப்ரே பண்ணுறதுக்கு உங்களுக்கு குர்ஆனில் இருந்து எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதோட பக்கத்தில் இருக்கி ஜென்ஸுக்கு வச்சிருக்கிற இடம். இது பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு மேலே வரும்போது கேட்டுக்கு போகாமல் லெஃப்ட் சைடுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வரும்போது பாரிஸ்டான் ஒரு இது ஒன்று இருக்குது, கெஃபே ஒன்று. அதோட பின்பக்கத்தில் தான் இந்த மஸ்ஜித் இருக்குது. வேறு யாருக்குமே மெயினாக தெரியாது காய்ஸ். பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன்டா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வருவீங்க, உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். வந்தேன்னு சொன்னால் இதில் ப்ரே பண்ணிட்டு போயிடும். எனக்கு இன்னும் ஒரு 6 hours கிட்டே இருக்கு, நான் டிலே ஆகிருக்கேன் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நானும் வந்தது இன்றைக்கும் எனக்கும் தெரியாது, கேள்விப்பட்டு தான் நானும் தேடிக்கொண்டு வந்தது. அதான் வீடியோ எடுத்து என்ன உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன்னா வந்தேன்னா கட்டாயம் வந்து தொழுந்துட்டு போங்க எல்லாத்தையும். இந்த இடம் அப்படியே பாலறிஞ்சு போயிட்டு வராமல் யாரும். பாருங்க வர வழியில் பார்த்தேன் எல்ஜியோட பெரிய டிஸ்பிளே ஒன்று போட்டிருக்கிறாங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணித்தாலும் வெயிட் பண்ணி ஒரு மாதிரி இப்போ தான் கேட் ஓப்பன் ஆகி இன்னும் போர்டிங் பண்ணலை. சரியான டைட், ஃபுல் டைட். 3 மணிக்கு வந்தது, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. என்ன செய்ய, எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சி கொண்டு போகலாம். போர்டிங் ஆகியாச்சு. என்ன செய்ய, விண்டோ சீட் எதுவும் கிடைக்கல எனக்கு. நடு சீட் தான் கிடைச்சிருக்கு. செய்ய வழியில் அரேஞ்ச் பண்ணி போகிறோம். கிடைச்சா பரவாயில்ல, இதெல்லாம் வீச மாட்டாங்க.
சேர்ந்தாச்சு. ஃபுல் டயர்டாக இருக்குது. இப்போ எங்கேருந்து எல்லாம் முடிச்சுட்டு போகிற நேரம் போகும்போது தெரியாது. கைஸ் பார்க்குறீங்களா என்ன ஏர்போர்ட்டில் வந்து கொண்டு இருந்தேன், வீட்டுக்குள்ளே இருந்து பேசுகிறேன்னு சொல்லி. என்னாச்சுன்னு சொன்னால், நம்ம பிளான் பண்ணி வரது உண்டு, கடைசிக்கு அது நடக்கிறது உண்டு. கடைசிக்கு 6 hour வேறே ஃப்ளைட் டிலே ஆகி அது வேறு லேட் ஆகி திருப்பி அதில் இன்னொரு 1 மணி நேரம் லேட்டாகி தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அது முடிஞ்சு போயிட்டு வந்து இறங்கினா வரும்போதே என் ஃபோன் வந்து ஒரு 15% தான் ஆயிடுச்சு. அதுவும் போயிட்டு இமிக்ரேஷனில் வந்து ஒரு 4 மணி கிளம்பிரிக்க வந்துருச்சு எனக்கு. ஏன்னா நான் குயிட் டைமுக்கு 3:45 தான் லேண்ட் ஆனது இங்கே. அதுக்கு பிறகு ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கொள்ள வழியில் சார்ஜர் கேபிள் எல்லாம் வந்து லக்கேஜில். இப்போ என்ன செய்ய, நீ வரைக்கிட்ட அங்கேருந்து வீடியோ எடுக்க கிடைக்கல. இப்போ நடுவே வீட்டுக்கே வந்து ஃபோனை கொஞ்சம் சார்ஜில் போட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணணுமே. சரி கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால். சரி கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஃபுல் டயர்டாகிருச்சு, கொஞ்சம் தூங்க வேணும், அவ்வளோ கஷ்டமாகி. என்ன நேற்று 10 மணிக்கு அங்கேருந்து வீட்டிலேருந்து வந்தது, இங்கே இன்றைக்கி 10 மணிக்கு தான் வந்து சேர்ந்துருக்கிறேன் ஸ்ரீலங்கா டைமுக்கு. ஓகே கைஸ், பாய்.